இருந்தாலும் சினிமாவில் எல்லாரும் உசுப்பேத்தி என்ன ரணங்களை வாங்கிட்டாங்க. சினிமாவுக்கு போனால் பெரிய ஒரு நண்பர் மூலமாக இந்தியாவுக்கு வரக்கூடிய சிங்கப்பூரில் விட்டார். அங்கே பாக்கியராஜர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தேன் 80ல். அங்கே ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பாக்கியராஜர்கிட்ட கேள்வி கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. இந்த மணி அப்போ கேதீஸ்வரன், இந்த கேதீஸ்வரன் வருவேன் சாதிப்பேன், உங்கள் டைரக்ஷன் அடிப்பேன். அவர் மூலமாக பவுன் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டு சென்னைக்கு வந்து படாத கஷ்டங்களை பட்டு திருவள்ளுவர் கலைக்கூடத்தில் போனப்போ தான் நான் ஒரு முழு நடிகை. பருவக்காண்ட ஒரு படத்தில் சாக்கடையில் விழுந்துருவேன். ஒரிஜினல் சாக்கடை தண்ணி உள்ளே போனோன்னு நுரையீரலில் பாதிச்சுது. அதை செக் பண்ண போய் தான் கிட்னி போன விஷயம் தெரியும். 2 நாளாக பெட்டில் இருந்தேன். பர்மிஷன் எழுதி கொடுத்து வரேன். அமைச்சிட்ட கேட்டு தான் விட்டுருக்காங்க 2 நாள். திங்கக்கிழமை திருப்பி வந்து அட்மிட் ஆகணும். இந்த பாருங்க டேலஸ் பண்ணிட்டு அப்படியே வந்திருக்கேன். அதில் இன்னைக்கு கவர்மெண்ட் சப்போர்ட்டில் நான் இருக்கிறேன். விவேக் சார், விஜயகாந்த், ஜே.கே. ரித்தி சார் இவங்கெல்லாம் இருந்திருந்தா நான் யார்கிட்டையும் கையேந்து விட்டுக்க மாட்டேன். நான் 30 வருஷமா அகதியாகத்தானே இருக்கேன் தமிழ்நாட்டில். இன்னும் என்ன மாதிரி நிறைய பேர் அகதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் பிரசன்ட் 30 வருஷமா அந்த ஊரில் நான் வாழ்றதுக்கு காரணம் எனக்கு ஐடென்டி கார்டு, நடிகர் சார் கார்டு தான். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். முதல்ல உங்க ஹெல்த் கண்டிஷன் எப்படிண்ணா இருக்கு? இப்போ ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமான முறையெல்லாம் இருக்குது. ஆப்ரேஷன் முடியாமல் ஒன்றும் பண்ண முடியாட்டாங்க. நான் வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, சினிமாக்காரண்டா தண்ணி அடிப்பான், எல்லா கெட்ட பழக்கம் இருக்குல்ல. அப்படியெல்லாம் கிடையாது. சினிமாவில் எல்லாரும் கெட்டவங்க கிடையாது. ஒரு சிலர் சந்தர்ப்பம் சூழ்நிலை தண்ணி சாப்பிட்றாங்க கொள்றாங்க. அதுக்காக குடியாரனுக்கெல்லாம் வியாதி வந்திருக்கா, கிட்னி போயிருக்கா இல்லையே. நமக்கு இரவு போல் தூக்க முழிப்பு, ஸ்டார் நைட் ப்ரோக்ராம், அது இது இப்போ டைம் பார்க்காம ஓடுனது, சாப்பாடு சரியாக சாப்பிடல, சுகர் இருந்தது, கிட்னியில் பாதிச்சுது. இது ஒரு ஷூட்டிங்கில் வந்து பருவக்காண்ட ஒரு படத்தில் சாக்கடையில் விழுந்துருவேன். ஒரிஜினல் சாக்கடை பயங்கரமாக மோசமானது. அதில் விழுந்து தத்தளிச்சாலும் அந்த சாக்கடை தண்ணி உள்ளே போனோன்னு நுரையீரலில் பாதிச்சுது. அதை செக் பண்ண போய் தான் கிட்னி போன விஷயம் தெரியும். அது வரைக்கும் நான் மாத்திரையை போட்டு அப்படி இப்படி ஓடிக்கிட்டே இருந்தேன். தெரியாது. அப்போ எஸ்ஆர்எம்ல சேர்த்தேன். தனியாரில் எனக்கு எப்போவுமே விருப்பம் இல்லை, நம்பிக்கை இல்லை. அதனால் கவர்மெண்ட்டில் சேரலான கிரேன் மனோர் அவர் ஃப்ரெண்டு, அவர் தான் சொன்ன ஓமந்தூரில் என் ஃப்ரெண்டு இருக்கார், அவரை பார்த்து சரி அங்கே போய் சேர்ந்தோடனே விவேக் சார் மேனேஜர் செல்முருகன் அவர் ஓடி வந்து அங்கே சீஃப் டாக்டர் ஆனந்தகுமார் இவருக்கு ஃப்ரெண்டு, அவரை சொல்லி நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. முன்னாடி விட இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா? எனக்கு மீடியாக்கள் வந்து இந்த விஷயத்த திருப்பாச்சி பெஞ்சமின் ஒரு மீடியாவில் விட்டோடனே மீடியா நண்பர்கள் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தோடனே அது முதலமைச்சர் பார்வைக்கு போயிட்டு முதலமைச்சர் உடனே ஒரு நடிகை இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நம்பி வந்துட்டான், நம்ம விடக்கூடாது, கட்சியை பார்க்காம என்ன கலைஞர் முறையில் மாசுப்பிரணியாட்ட சொல்லி உடனடியாக அமைச்சர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எல்லா டாக்டரையும் கூப்பிட்டு எனக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், என்ன அவர்கிட்ட எந்த விதத்துலேயும் 5 பைசா வாங்கக்கூடாது. அதில் இன்றைக்கி கவர்மெண்ட் சப்போர்ட்டில் நான் இருக்கிறேன். என்ன அறியாமல் நான் எங்கேயுமே வெளியே போக முடியாது. இன்றைக்கு கூட நான் மதுரைக்கு போகணும். 2 நாளாக பெட்டில் இருந்தேன். பர்மிஷன் எழுதி கொடுத்து வரேன். அமைச்சிட்ட கேட்டு தான் விட்டுருக்காங்க 2 நாள். திங்கக்கிழமை திருப்பி வந்து அட்மிட் ஆகணும். இந்த பாருங்க டேலஸ் பண்ணிட்டு அப்படியே வந்திருக்கேன். தொடர்ந்து அட்மிட்ல தான் இருக்கீங்க? ஆமாம், வந்து போயிட்டு இருக்கு. ரிலீஃபுக்காக விடுறாங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், டாக்டர் மாட்டேன் நீங்கள் எவ்வளோதான் ஊசி மருந்தை போட்டாலும் எனக்கு ஒரு ரிலீஃப் மக்களை சந்திச்சா தான். என் ரசிகர்களை நான் போய் பாட்டு வரேன். நாளை மதுரையில் ஃபுல்லாக சமத்துவ பொங்கல். அங்கே வந்து இந்த வாத்தியார் டிவின்னு ஒரு சேனல், அவங்க வந்து இந்த கேமரா டிபார்ட்மெண்ட் அவங்க ஒரு ஃபண்டு சேர்த்து கொடுத்தாங்க எனக்காக. கற்பனை நாகர்கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை இந்த ஆர்கெஸ்ட்ரா காரங்களாக சேர்ந்த தலைவர் வந்து நம்ம கண்ணன், நெல்லை கண்ணன் ஆர்கெஸ்ட்ரா, அவங்க சைடில் கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்குறாங்க. அதை மக்களையும் சந்திச்சு வரலான்னு கிளம்பிட்டேன். அதுதான் உள்ளே இருக்கிறது வந்து பிடிக்காம நான் எப்பவுமே ஓடிட்டே இருப்பேன். நம்ம கலைஞர்கள் அப்போ தான் நமக்கு அந்த ஒரு தென்பு வரும். இப்போ இந்த வருஷம் வெளியே போகக்கூடாது. நாங்கள் 1ஆம் நான் வந்து நவீன் ஃபைனான்ஸ் ஃபங்க்ஷனில் சங்கர் கணேசன் இவங்க எல்லாம் பார்த்து முதல்ல கலந்துக்கினேன். ரொம்ப சந்தோஷம். ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன்னா கே ராஜா, தங்கமான மனுஷன், எதையும் பாட்டு வெட்டொன்று துண்ணொன்று பேசுகிறவர், எனக்கு ரொம்ப பிடிச்சவர், யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டேன், ஓப்பனாக பேசுகிறவர். அவர் வந்து மேடையில் வச்சு ஒரு 20,000 பணம் கொடுத்தாரு. நான் கஷ்டப்பட்டு சொன்னேன், ஐயா எனக்கு எல்லாம் கஷ்டமாக இருக்குது வாங்கடே, நான் ஏன் இந்த மேடையில் வச்சு கொடுக்குறேன்னா 4 பேர் பார்த்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நீ உழைச்சிருக்கிற, மக்களை சிரிக்க வச்சிருக்க இரவு பகலா, இதெல்லாம் நாங்கள் விரும்பி கொடுக்குறது, வேணான்னு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி கேள்விப்பட்டோடனே எனக்கு முதல்ல அங்காடி தெரு சிந்து தான் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்துட்டு ஒரு அமௌண்ட் சேர்த்தாங்க கொடுத்தது. ஐசிகரன் சேர்ட்ட பேசி அவருடனே உங்களுக்கு என்ன வேணால் நான் செய்கிறேன், உன் பொண்ணு படிப்பு சொல்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கு பிறகு பார்த்தா நம்ம விஜய் சேதுபதி மேனேஜர் பிரசாத், தங்கமான உடனே விஜய் சேதுபதியோட நான் நடித்தே கிடையாது, நல்ல மனுஷன். அவர் தான் முதல்ல 1 லட்ச ரூபா கொடுத்தாரு.
அதை கேள்விப்பட்டோடனே சமுத்திரகரி ஒரு 50,000 ரூபா கொடுத்தாரு. அப்புறம் தனுஷ் 1,00,000 ரூபா கொடுத்தாரு. அதுக்கு பிறகு பார்த்தா அவர் பிரசாத் மூலமாக நம்ம ஓடிபின்னு சொல்லி கிருஷ்ணராஜ் பாண்டிச்சேரியில் நிறைய நல்லது பண்ணாங்க. அவங்க 1,00,000 ரூபா கொண்டு கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் எல்லாருமே என்னை கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கவர்மெண்ட்டில் வந்து என்னை பதிவு பண்ணி முதலமைச்சர் கோட்டாவில் எப்படியாவது கிட்னி மாத்திரைக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அது எவ்வளோ நாள் ப்ராசஸிங் ஆகும் அந்த கிட்னி சேஞ்ச்? அது கவர்மெண்ட்டை பொறுத்தவரை 1 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம்னு சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம மயில்சாமி எல்லார்ட்டையும் காசு கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு அவர் எஸ்ஆர்எம்ல ஏற்பாடு பண்ணிக்க சக்தி எஸ்ஆர்எம் சக்தி டாக்டர் அங்கே ஒரு 3 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எனக்கு சொந்த பந்தம் கிடையாது, அண்ணன் தம்பி எல்லாம் ஸ்ரோவில் சொந்த பந்தத்துலேருந்து கொடுத்தா ஃப்ரீ, யாரும் கொடுக்க அப்படி இல்லை. இப்போ ப்ரைவேட்டில் மூளைக்காய்ச்சலில் வந்து சார்வங்க அவங்கன்றது செட் ஆகும். இப்போ எஸ்ஆர்எம்ல தான் எல்லா டெஸ்டிங்கும் முடிச்சுட்டு வந்தேன். 1 ரூபா முடிஞ்சது. ரஜினி சார் 1,00,000 ரூபா கொடுத்தாரு. அதை வச்சு முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். மீதி ஒரு 4,00,000 ரூபா செலவாகும். எஸ்ஆர்எம் ஓனர் கொஞ்சம் குறைக்கிறேன்னு இருக்காரு. மயில்சாமி சார் சொல்லி இப்போ எல்லா நடிகருக்கும் லெட்டர் கொடுத்து அனுப்பினேன். அஜித், விஜய், நம்ம சிவகார்த்திகேயன், லாரன்ஸ் சார், பார்த்திபன் சார், இந்த மாதிரி இவங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். அவங்க மேனேஜர் மூலமாக கமல் சார், சரத்குமார் சார். இந்த லெட்டரில் பார்த்தோட தான் இனி நம்ம ஐஸ்வர்ய கணேசர் கான்டாக்ட் பண்ணி கவலைப்படாங்க மணி அதை எவ்வளோ சொன்னாலும் நான் பார்த்துக்கிறேன், நண்பர்கள் எல்லாம் செய்வாங்க. அப்புறம் அடுத்த ஃபோனில் வந்து ரஜினி சார், நான் எதிர்பார்க்கவே இல்லை. உடனே கவலைப்படாதீங்க, அவர் மேனேஜர் பேச அப்புறம் அவர் பேசுகிறேன், கண்டிப்பாக 1,00,000 ரூபா செலவுக்கு வச்சுக்கோங்க, ஆப்ரேஷன் எவ்வளோ பார்த்துக்கலான்னு. இதுக்கு மேலே சின்னம்மா ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. நான் போக முடியல. சொன்னேன், இல்லைம்மா நான் வர முடிய சூழ்நிலையில் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னு. அவங்க பெரிய ஆள் என்னை கேட்குறாங்கிறதுக்காக 1ஆம் தேதி நான் போகிறேன்னு போனேன் ஃபேமிலியோட. முதல் ஆளாக என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு டீயெல்லாம் கொடுத்துட்டு, கவலைப்படாதீங்க, கட்சிக்காக உழைச்சிருக்கீங்க, உங்களுக்கு நான் என்ன வேணாலும் செய்யலாம், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, உங்களை உடம்பு பார்த்துக்குங்க சொல்லிட்டு வந்த வழியில் மீடியாக்கெல்லாம் கேட்டாங்க. நான் கட்சி ரீதி இல்லையா, நான் நட்பு ரீதியில் பார்த்து வரேன். அது மாதிரி ஓபிஎஸ் வீட்டிலேருந்து ஐயா வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. எடப்பாடி ஐயா கேள்விப்பட்டோன்னே நம்ம முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஐயாவும் வின்சென்ட் ஐயாவும் வீடு தேடி வந்து அவங்க ஒரு 1,50,000 ரூபா கொடுத்துட்டு போனாங்க. அப்படி நண்பர்கள் ரசிகர்கள் நண்பர்கள் வாரி செய்கிறாங்க சார். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வேலை வட்டி கிடையாது. நான் சினிமா நம்பி இருந்தவன், சம்பாதிச்சு என் குடும்பத்துக்கு செலவுக்கு தான் சரியாக இருந்துன்னா ஒவ்வொன்று சம்பளம் வாங்கினவன் கிடையாது. 5 ரூபா 10 ரூபா 2 ரூபா கொடுக்குறதுக்கெல்லாம் வாங்கிட்டு போய் எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டே இருந்தேன். இன்றைக்கி நான் இப்படி ஒரு சூழ்நிலை வந்தோடனே பயந்துட்டேன், செலவுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன்னு. ஆனால் எல்லாரும் கொடுத்தாலும் நான் திருப்தியாக இருக்கேன், எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. இப்போ ஆப்ரேஷனுக்கு செலவுக்கும் எல்லோரும் கொடுக்குறேன்னு இருக்காங்க. இல்லை நிம்மதியாக ரெடியாகி மீண்டும் வந்து மக்களை சிரிக்க வைக்கணும், அதுதான் என்னுடைய லட்சியம். நான் உடனே சரியில்லைன்னு முதல்ல ஹாஸ்பிட்டலில் போனோடனே மதுரை தமிழ் திரைப்பட நடிகர்கள் நலச்சங்கம்னு ஒன்று இருக்குது, சின்ன சின்ன நடிகர்கள் மதுரையில். ஆமாம், அவங்க ஃபங்க்ஷனுக்கெலாம் நான் போய் பண்ணி கொடுத்துருக்கேன் நிகழ்ச்சியெல்லாம். கேள்விப்பட்டு அவங்க தலைவர் சுந்தரராஜனும் கனகன்ற செயலாளரும் நேர ஆஸ்பத்திரிக்கு வந்து 25,000 ரூபா பணம் கொடுத்துட்டு, இது எங்களுடைய சந்தோஷம். அவங்க எல்லாம் அந்த கலைஞர்கள்லாம் 300 ரூபா 400 ரூபா சம்பளம் வாங்குறவங்க. அவங்க வந்து சேர்த்து எனக்கு கொடுத்தாங்க பாருங்க, அது இன்னைக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாது. அதுக்காக தான் முக்காசு நான் மதுரை போகிறேன். அவங்க தான் நாளை சமுத்திர பொருட்கள் கொண்டாடுறாங்க, பிடிஆர் ஓனர் தலைமையில். அதுக்கு தான் போகிறேன், நன்றி விஷயத்துக்காக, பணத்துக்காக இல்லை. ஆனால் அந்த வாத்தியார் டிவியும் கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இல்லை நிறைய பேர் செய்கிறாங்க சார், யாரையும் நான் மறக்க முடியாது. முதல்ல உங்களுக்கு இந்த இது இருக்குன்னு சொல்லிட்டு பெஞ்சமின் அவர் தான் வந்து, இல்லை அவர் நான் வெளியே வேணான்னு எல்லாரும் பல சொன்னாங்க. அவரு போட்டதுக்கு அப்புறம் தானே. ஆமாம், நான் வந்து வெளியில் சொல்லக்கூடாது இருந்தேன். 3 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்து யாருக்கும் தெரியாது. பெஞ்சமின் தெரிஞ்சோடனே வீட்டிலேருந்து சொன்னோடனே பெஞ்சமின் தான் மீடியா போட்டு அதை பார்த்து தான் ஃபயர் ஆகி அடுத்த மீடியா நண்பர்கள் தான் காரணம். என்னோட இந்த நிலைமைக்கு எனக்கு இவ்வளோ மக்கள் ஹெல்ப் பண்ணுறது காரணம் மீடியாக்கள் தான். இன்றைக்கி மீடியாக்கள் யூடியூப் சேனலு ஊடகங்கள் இல்லையென்றா சொன்னேன், தெரிஞ்சிருக்கா வெளியில். நம்ம நினைப்போம் யூடியூப் ஜீப்பில் நல்லது வருது கெட்ட வருது, நமக்கு பப்ளிசிட்டி அவங்க தானே. ஆனந்த விட 50,000 கொண்டு கொடுத்துட்டு போனாங்க. இதெல்லாம் மறக்க ஆனந்த விட பத்திரிகையாளர் அந்த ஒரு மேடம் வந்து பத்திரிகையாளர் சங்கத்தால் கொண்டு கொடுத்தாங்க. இப்போ தம்பிராமையா அப்பா கேள்விப்பட்டு நான் வீட்டை வரவங்கள பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. சாம்ஸு, தாமு, அது மாதிரி வடிவேல் கூட்டணி நடிகர் எல்லாருமே வந்தாங்க. எல்லாரும் கேட்குற கேள்வி நீங்கள் கேட்க போகிறீங்க நான் சொல்கிறேன். வடிவேல் சாரே இது பண்ணல, அதாவதுங்க விவேக் சார், விஜயகாந்த், ஜேகே ரித்தீஷ் சார், இவங்கெல்லாம் இருந்திருந்தா நான் யார்கிட்டையும் கையேந்து விட்டுக்க மாட்டாங்க, வாரி வழங்குறவங்க. அதுவும் ஜேகே ரித்தீஷ் சார் எல்லா செலவும் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர், நம்ம விட்டு போயிட்டாரு. அதே மாதிரி விவேக் சார் எல்லாத்துக்கும் மேலே புரட்சி தலைவருக்கு அடுத்து ஒரு புரட்சி தலைவர் வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த்.
அவர் இருந்தாலும் எனக்கு இந்த பிரச்சனை இல்லை. அது கேள்விப்பட்டானே உங்களுக்கு அவங்க வீட்டுல இருந்து கால் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஆமாம், அவர் கேள்விப்பட்டு நான் அவரை பற்றி பேசுறதெல்லாம் பிறந்த நாள் எல்லாம் பகிரங்கமாக பேசியிருந்தேன். நிறைய பேர் என்னோட கோச்சிக்கிட்டாங்க, என்ன விஜயகாந்த் அவளை தூக்கி வச்சு பேசுறது. ஆனால் அந்த மாதிரி வாழ்ந்தவர். ஒரு கல்யாணத்துக்கு நடிகர் சங்கமே இல்லையன்றதுக்குள்ள ஒரு நடிகர் சங்கமும் வாங்கி கொடுத்து 50 ரூபா பணம் கொடுத்து என் கல்யாணம் ரிசேஷன் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர். இலங்கை தமிழருக்காக நிறைய பண்ணியிருக்காரு. அவரை நான் எப்படி மறந்துட முடியும்? அதனால் அவங்க வீட்டிலேருந்து மீச ராஜநாத் நடிகர் இருக்கல, அவர் மூலமாக என்னை காண்டாக்ட் பண்ணி அவருக்கு நம்ம ஏதாவது செய்யணும், அவருக்கு என்ன குறை இருக்குது, என்ன ஆப்ரேஷன் இப்போ அது கேட்டிருக்காங்க. நான் அவர்கிட்ட இப்போ எதிர்பார்க்கல, அவங்க செய்தால் சந்தோஷம். ஆனால் நான் வந்து அவர்கிட்ட இனி கேட்டு எதிர்பார்த்து இருக்கல. அவருடைய நிலைமை எனக்கு மனசு சங்கடமாக இருக்குது, கண்ணெல்லாம் கலங்குது. ஆண்டவன் ஏன் அந்த சோதனை அவருக்கு கொடுத்தேன்னு தெரியாது. நானும் எனக்குன்னு கேள்வி தான், எனக்கே இந்த சோதனை கொடுத்தேன். ஆனால் ஆண்டவன் என்ன சொல்கிறான், உனக்கு இன்னும் மரியாதை இருக்குது, உன்னுடைய பவர் இப்போ தான் தெரியும். எனக்கு என்னுடைய பவர் இப்போ தான் தெரிஞ்சுது. என் மேலே எல்லாரும் அவ்வளோ விசுவாசமாக இருக்காங்களே. நம்ம உலகம் தெரிஞ்ச ஒரு இலங்கை தமிழை இலங்கையிலேருந்து அடிபட்டு அகதியாக வந்து நம்ம பாக்கியராஜரின் குரு அவர் மூலமாக பவுன் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டு சென்னைக்கு வந்து படாத கஷ்டங்களை பட்டு திருவள்ளுவர் கலைக்கூடத்தில் போனப்போ தான் நான் அவர் முழு நடிகை. நான் இயக்குனர் பி சாருக்கும் பார்த்திபன் சாருக்கும் தான் நான் நன்றி சொல்லணும். இன்றைக்கி ஒரு நடிகை, நான் உலகம் தெரிஞ்ச நடிகை தான் இருக்கேன். எல்லாத்துக்கும் மேலே யாழ்ப்பாணத்தில் மியூசியம் திறந்துருக்காங்க. அதில் வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு அடுத்து போண்டாமணியை வச்சிருக்காங்க சாதனையாளர் பட்டியலில். எப்படி பார்க்குறீங்க? எவ்வளோ பெரிய விஷயம், நான் நினச்சி கூட பார்க்கல. பார்த்தீங்களா? இல்லை, நான் போகக்கூட, எனக்கு அதுக்கு போக முடியாது, எனக்கு தான் பாஸ்போர்ட் இல்லையே. நான் 30 வருஷமாக அகதியாக தானே இருக்கேன் தமிழ்நாட்டில். கலைஞரை யாருக்கு மனு கொடுத்தேன், எனக்கு குடியுரிமை கொடுத்து நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு பொண்ணு, பெங்களூர் பொண்ணு, சினிமாவில் இருந்தவங்க 30 வருஷமாக இருக்கிறேன். வெளிநாடுகள்லாம் 5 வருஷம் இருந்தாலே சிட்டிசன் கொடுத்துருவாங்க. கேவலம் தமிழ்நாட்டில் இன்னும் என்ன மாதிரி நிறைய பேர் அகதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. முதலமைச்சராக இருக்கும்போது கலைஞரையாருக்கு மனு கொடுத்தேன், அதுக்கு ஒரு முடிவு வரையில். புரட்சித்தில் அம்மா இருக்கும்போது மனு கொடுத்தேன், கேட்டேன், குடியில் பாஸ்போர்ட்டுக்கு அப்படி இருந்தால் பாஸ்போர்ட் தர மாட்டேன்னாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடியாருக்கு கொடுத்தேன், அவங்களும் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம ஸ்டாலினியா வந்து நிறைய நம்ம அகதிகளுக்கு நிறைய நல்லது பண்ணிட்டு இருக்காரு. அவர் செய்வார்னு நம்பிக்கை அவர்கிட்ட பூச்சி முருகையா மூலமாக மனு கொடுத்துருக்கேன். நேராக பார்க்குறதுக்கும் கேட்டிருக்கேன். பார்த்தா நான் கேட்குறது தான், எனக்கு தேவை சொந்த வீடு வாசல் இல்லாமல் இருக்கேன், கஷ்டப்படுறேன், அது கூட தேவையில்லை. எனக்கு பாஸ்போர்ட் கொடுத்தாங்களா தான் இப்போ நான் என்னோட பிறந்தவ 16 பேர் நான் சிரோவில் போய் பார்க்கலாம், என்ன வேணாலும் அவங்க செய்யக்கூடிய வேலை. இப்போ அவங்க வந்து போக முடியாது. அதில் உலக நாடு முழுக்க வடிவேல் சார் கூட நான் இருக்கும்போதே கூப்பிட்டாங்க. இலங்கை, அமெரிக்கா தமிழ்ச்சங்கம், கனடா தமிழ்ச்சங்கம், லண்டன் தமிழ்ச்சங்கம், துபாய் தமிழ்ச்சங்கம் எல்லாம் கூப்பிட்டாங்க. கலை நிகழ்ச்சிகள்லாம். ஆமாம், கலை நிகழ்ச்சிக்கு போயிருந்தால் பல கோடி சம்பாதிச்சிருப்பேன், வீடு வாசல் கட்டி செட்டிலாக இருப்பேன். ஏன்னா இந்த விஜய் டிவியில் வந்து ஜெயிக்கிறவங்கெல்லாம் சம்பாதிக்கிறது வெளிநாடு போய் தான். விஜய் டிவியில் காசு கொடுக்க போகிறது பெருசாக, அவங்க வெளியே தான், அவங்க விளம்பரம் தான், அங்கே போய் தான் எல்லாம் என்ன நம்ம இலங்கை தமிழர் உலகம் பூரா இருக்காங்க, அவங்க தான் குடிநீர் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. இன்றைக்கி ஒரு அஜித் படம், விஜய் படம்லாம் பயங்கரமாக வெளிநாட்டில் ரிலீஸ் ஆயிருக்குன்னா இலங்கை தமிழர் இருக்கப்படியால் தான். இலங்கை தமிழர் உலகம் பூரா இருக்க காரணமே இலங்கையில் சண்டை நடந்த படம். தமிழன்னு ஒருத்தர் இருக்காண்ட எடுத்துக்காருன்னு நம்ம பிரபாகரன் தலைவர் மறக்க முடியாது. இந்த மாதிரி இப்போ எனக்கு இந்த பாஸ்போர்ட் மட்டும் ஐயா கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். நான் ராஜாவாயிருவேன் சார். அடுத்த ஆப்ரேஷன் முடியணும். இன்னும் ஒரு வருஷத்துக்கு எனக்கு இந்த கஷ்டங்கள் இருக்குது. ஏதோ இந்த மீடியா நண்பர்கள் நீங்கள் தான் என்னுடைய கஷ்டங்களை கொண்டு மக்கள்கிட்ட சேர்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாவ் தமிழாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வாவ் தமிழால இருக்கு. மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாவ் தமிழாவோட சேர்ந்து உங்க லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. இதனால நம்பி இருக்கிறேன். மீடியாக்களை தான் இப்போ நான் முழுசா நம்புறேன். ஆனால் என்ன வெளியே போகனாலும் நான் சின்ன சின்ன ஃபங்க்ஷன் கலந்துக்கிறேன். முடிச்சு கொடுக்க வேண்டிய சின்ன சின்ன படம் முடிச்சு கொடுக்குறேன். படங்கள் பண்றீங்க? ஆமாம் ஆமாம், பேலன்ஸ் விட்ட படங்களை மெல்ல போய் லோக்கலில் எனக்காக பண்ணேன். இப்போ சுஜிங்கிறான்ற ஒரு படம் 3 மாதம் நான் நடித்து கடைசியாக எனக்காக விடுபட்டு இருந்தது. போய் இங்கே எனக்காக இங்கே ஒரு கோயிலில் வச்சு எடுத்து முடித்தாங்க டைரக்டர் பிரேம்ஜி. அப்படி ஸ்ரீ சவரி ஐயப்பன் படத்தில் கமிட் ஆகி 2 நாள் தான் நடித்தேன். 10 நாளுக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு 2 நாள் நான் நடித்த பிறகு உடம்புல சரியில்லை, நான் நடிக்க முடியாது போச்சு. அதை ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணிட்டாங்க. அந்த டைரக்டர் எனக்கு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு ஒரு 10,000 ரூபா பணம் கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா டப்பிங் 3 மாதமாக எனக்காக வெயிட் பண்ணி நான் தான் பேசணும் ஐயப்பன் படத்தில். அந்த படத்தில் டப்பிங் பேசி படம் அடுத்த மாதம் ரிலீஸு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல, அந்த லெவலில் போயிட்டு இருக்கு சார். ஃபேமிலி சப்போர்ட் இண்டஸ்ட்ரி பற்றி தெரியும், உங்கள் நண்பர்கள் பற்றி தெரியும், ஃபேமிலி சப்போர்ட் எந்த இல்லை? யாரும் இல்லை. ஒரு மாற்றுத்திறனாளி, என் ஒய்ஃபு, அவங்க அப்பா காஸ்டியூம், ரொம்ப சிரமப்பட்ட குடும்பம். எனக்கு சிலோன்காரன், சினிமாக்காரன், அரசியல் வேண்டி எப்படின்னு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னா வயசு போய்கிட்டே இருந்தது. சிங்கமுத்தன்கிட்ட சொல்லி வேதனைப்பட்டேன்.
சிங்கமுத்தனை தான் பார்த்து இந்த பொண்ணு உனக்கு பிடிச்சா முடிக்கிறாங்க 5 பைசா வேணான்னு அவள் மாட்டுத்திறனாக இருந்தாலும் பரவாயில்லன்னு முடிச்சு எனக்கு மனைஞ்சி அவங்களால அவருக்கு ஒரு தம்பி இருக்கா தங்கச்சி இருக்கா எல்லாம் நான் தான் பார்த்தேன். அவங்களால எனக்கு எந்த உதவியும் கிடையாது. ஆனால் தம்பி வந்து மினிஸ்டர் பிஏ இருக்கான், அவனாலே 5 பைசா உதவி கிடையாது. ஒய்ஃபு எனக்கு அமைஞ்சது நல்ல ஒரு மனைவி, இறைவன் மனைவி அமைந்தெல்லாம் இறைவன் கொடுத்தோன்னா அவளால் எனக்கு தொந்தரவு கிடையாது. அவள் அமைஞ்ச நேரம் பொண்ணு சாய்குமாரி +2 படிக்கிறா, பையன் 10th படிக்க. இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் கொண்டு வந்துட்டேன். பிள்ளைகளுக்காக 5 பைசா நான் எந்த நடிகர்ட்டையும் போய் கேட்டதும் கிடையாது, இந்த உதவி கேட்டதும் கிடையாது. என் கல்யாணத்துக்கு கூட நான் யாரையும் வாங்க 5 பைசா எனக்கு தர வேணாம், என்னை வாழ்த்துங்கன்னு தான் சொன்னேன். எல்லா நடிகர்ட்டையும் அதுதான் சொன்னேன். பொக்கையை கொடுக்காதீங்க, காசையும் வேஸ்ட் பண்ணாங்க, எனக்கு வேணாம், என்னை வந்து வாழ்த்தணும், நடிகர்கள் வந்தால் போதும். வேக்ஸர்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் காசு வாங்க மாட்டேன்னு அந்த மாதிரி தான் நான் ரிசர்வேஷன் நடத்தினேன். ஆனால் செய்தாங்க. சத்யராஜ் தான் முதல் 10,000 கொடுத்து கல்யாண செலவு வச்சு கண்டவர் வாழ்க்கையிலே. அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார், நெப்போலியன் சார், ரவி மாஸ்டர், காதல் நம்ம தலைவர் ராதாரவி சார் எல்லாத்துக்கும் பிறகு சார் எனக்கு 30 வருஷம் அந்த ஊரில் நான் வாழ்கிறதுக்கு காரணம் எனக்கு ஐடென்டி கார்டு நடிகர் சார் கார்டு தான். அந்த ராஜீவ்காந்தி செத்த நேரம் என்ன எல்லா இலங்கை தமிழும் பிடிச்சி உள்ளே போட்டாங்க புழல் கேம்புக்கு கொண்டு போகிறதுக்கு. நான் இன்ஸ்பெக்டர் காலில் விழுந்து அழுதேன் டீனரில். நான் நடிக்கிறேன், இப்போ தான் வந்தேன், என்னை தூக்கிட்டு போகிறீங்களே. நான் அப்போ செக்யூரிட்டி கார்டு வேலை செய்ய பாண்டி போய் அப்போ தான் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க நைட்டு 1 மணி. உடனே உங்களுக்கு தலைவராக ராதாரவி சார். எனக்கு நான் ராதாரவி சார் அப்போ பார்க்கவும் இல்லை, சங்கத்துக்கு போகவும் இல்லை, கார்டும் இல்லை. அப்போ உடனே இன்ஸ்பெக்டர் அப்போ நடிகர் சங்கத்தில் நீங்கள் எதுக்கு எனக்கு அத்தாச்சி வேணும், ராதாரவி சார் சொல்லுவேராண்டு. நான் வாங்கி தரேன் துணிஞ்சிட்டு காலில் விட்டு 5:30 மணிக்கு அவர் வீட்டுக்கு போயிட்டேன். அவர் மேக்கப் பண்ண கூட்டிகிட்டு விட்டார். கேட்டார், உட்கார வச்சு டீ சாப்பிட்டு. இலங்கை தமிழே என்ன வந்து பார்க்க இல்லை இது வரைக்கும். உடனே வண்டி எடுத்துட்டு டீனர் போலீஸுக்கு வந்து எழுதி கொடுத்துட்டு உடனே கார்டு போட்டு கொடுத்தேன். அந்த கார்டு தான் இன்றைக்கு எனக்கு எந்த ஊருக்கு போனாலும் எங்கே போனாலும் அந்த கார்டை வச்சு தான் நான் எல்லாமே நடிகர் சங்கத்தை கல்யாணம் பண்ணிட்டு அந்த கார்டு தான். அதில் ராதாரவிக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் நன்றி சொல்லிட்டு இருக்கேன். மாபெரும் தலைவன் சார். சிறு வயது பயணம் பற்றி சொல்லுங்க. சின்ன வயசுல இருந்து எப்படி சினிமாவில் ஆர்வம்? அந்த யாழ்ப்பாணம் நான் படித்து 3 வயசுல இருந்தே ஸ்கூல் ஃபங்க்ஷன்லாம் கலந்துவேன், துருத்துருன்னு இருப்பேன். எல்லாரும் எனக்கு ஆசை, எல்லாரும் நான் நல்ல ஏதாவது பண்ணணும், கைத்தட்டு வாங்கணும், பேர் வாங்கணும்னு உழைப்பேன் அந்தளவுக்கு. அப்படி இருக்கும்போதே சின்னல இருந்து வரும்போது இந்த கலை நிகழ்ச்சி எல்லாம் நடத்திருக்கு. கே நடராஜ் வந்து அங்கே இருந்தவர் தான், யாழ்ப்பாணத்தில் இல்லை மன்னாரில். நான் பிறந்த மன்னார் யாழ்ப்பாணம். எங்கள் அக்கா அவங்க அப்பா இருந்தெல்லாம் யாழ்ப்பாணம், நான் பிறந்தெல்லாம் மன்னார், வளர்ந்தெல்லாம் மன்னார். படித்த சென்ட் சேவிஸ் காலேஜ், சித்தி விநாயகர் கல்லூரி. அப்போ அந்த நிகழ்ச்சியை பண்ணிக்கிட்டு வரைக்கிலே எனக்கு ஒரு ஆர்வம். தனி ஒரு மறுமலர்ச்சி கலாமன்றம் ஒன்று நடத்தி சின்ன சின்ன கலை நிகழ்ச்சியில் இலவசமாக எங்கள் கோயில் திருவிழானதாலும் நாங்களும் கொண்டு போட்டுருவோம் ஸ்கூல் பசங்கள்லாம். என்னோட இருந்தவர் தான் மன்னார் பொறுப்பாளர் விக்டர் பீஸ்வரசன், அவர் எல்டிடியில் பெரிய ஆளாங்க. அடுத்து செலோ சபார்த்தத்து மன்னார் பொறுப்பாளர் இருந்தது தான் செல்வம், அவரும் என்னோட குரூப்பு. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவர் பீஸ்வரஸ் தான் பொம்பளை வேஷம் போடுவார், அவர் ராஜா வேஷம் போடுவார், நான் காமெடி. இந்த மாதிரி நடத்திகிட்டே இருப்போம். அப்போ கவர்மெண்டால் அங்கீகாரிக்கப்பட்டு பௌர்ணமி விழா நடத்துறதுக்கெல்லாம் வழி கொடுத்தாங்க. அப்படி இருந்தாலும் சினிமாவில் எல்லாரும் உசுப்பேத்தி என்ன ரணங்களை ஆகிட்டாங்க. சினிமாவுக்கு போனால் பெரிய. அப்போ கொழும்புல படம் எடுக்க தீ படம் எடுக்கும் போது நான் போய் பார்த்தேன். சரியில்லை, பைலட் பிராணத்துக்கும் போனேன். கொழும்புல போய் நடிக்க முடியல, எல்லாம் அந்த மூவிங் தெரியல. என்னடா அப்படியே இருக்கு, எப்படி இந்தியாவுக்கு போகிறது, போனால் கே நடராஜை பார்த்தலாமே அப்படின்னு சொல்லி எண்ணத்தில் இருந்தேன். இப்போ இந்த வாராஜாவா ஸ்லோனில் வந்து நடிகத்தில் புரட்சித்தலை எம்ஜிஆர் என்ன காஸ்டியூம் போடுறது அதை போடுவேன். நான் எந்த படம் வந்தாலும் படம் பார்ப்பேன் உடனே. எங்கள் மாமா வந்து எம்ஜிஆர் வருகிறார், அவர் தியேட்டரில் எம்ஜிஆர் படம் தான் ரிலீஸ் ஆகும். தங்க போனால் 40 தடவை பார்த்துருக்கேன். 40 நாளும் கடையில் இருப்பேன், தியேட்டருக்கு போயிடுவேன் நைட் ஷோவுக்கு. அது மாதிரி நடிகத்தில் வேஷம் தான் ஸ்டேஜில் போடுவேன். தங்க பதக்கம் சிவாஜி, இது சிஞ்சின்னு காஞ்சி நக்கிலி, இதெல்லாம் நான் ஸ்டேஜில் போடுவேன். இங்கே வந்த பிறகு 1000 சிவாஜி இருக்கான், அதில் நான் பயந்து போடுறதே இல்லை, அதுக்கு அருகதையே இல்லை. ஏன்னா சிவாஜி மாதிரியே உரிச்சு 50 பேர் இருக்காங்க, 100 பேர் இருக்காங்க, ஊரா ரஜினி மாதிரி இருக்காங்க. இங்கே வந்து பயந்துட்டேன் பார்த்தோன்னே. சரி இப்படி இருந்தால் இப்படியா இந்தியா வரணுன்னே ஒரு நண்பர் மூலமாக இந்தியாவுக்கு வந்த கூட சிங்கப்பூரில் விட்டார் ஏமாத்தி. அது ஒரு 79 5 வருஷம் வேஸ்ட்டாக போச்சு. அங்கே பாய்க்கிறார் சார் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தேன் 80ல். அவர் சுழற்சி மிதார் எஸ் ராஜேந்திரன் லூசுமான அங்கே ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பாக்கியராஜர்கிட்ட கேள்வி கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ நான் கேட்ட கேள்வியில் அவருக்கு பிடிச்சிருந்தது. சரி உங்களுக்கு என்ன வேணும்? நான் நடிகன் ஆகணும். எதுக்கு இந்த விஷயம் பிடிச்சேங்க? நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் மட்டும் கோயம்புத்தூரில் பிறந்து வளர்ந்து சென்னையில் வந்து சினிமா நடிகனாகலாம், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர்
சிலோனில் பிறந்து வளர்ந்து வந்து தான் முதலமைச்சரானார். சுஜாதா அங்கே தான், பாலு மகேந்திரா அங்கே தான், என்ன சொல்றீங்க சொல்கிறேன், எல்லாம் அங்கேருந்து வந்து சாதிச்சிருக்காங்க. சிலோன் மோனர் அங்கேருந்து வந்தவர் தான். இந்த மணி அப்போ கேதீஸ்வரன், இந்த கேதீஸ்வரம் வருவேன், சாதிப்பேன், உங்கள் டைரக்ஷன் அடிப்பேன். உங்கள் தன்னம்பிக்கை எனக்கு பிடிக்குது, நீ கண்டிப்பாக ஜெயிக்கலாம், வந்து பாருங்க. அட்ரஸ் தர மாட்டேன், சென்னைக்கு வந்தால் என்ன கேட்டால் சொல்ல போகிறாங்க. இதுக்காகவே நான் சிங்கப்பூர்லேருந்து இந்தியா சிலோன் போயிட்டு 83 அகதியில் வந்தாங்க. அப்போ எனக்கு சண்டை ஆனதா, எனக்கு பாதிப்பு இல்லை, நான் கப்பலில் ஏறி வந்துட்டேன். ஓகே, சண்டை ஆகும்போது அங்கே இளைஞர் சண்டை ஆகும்போது நீங்கள் அந்த சாரில் ஆனால் இந்த கப்பல் அதில் ஏறி வந்துட்டேன். வந்து இறங்கினா எனக்கு இங்கே கேம்பு சிதம்பரத்துலேருந்து கட்டிட வேலைக்கு போனேன். அந்த மேஸ்திரியோட சேர்ந்து மெட்ராஸ் கூட்டிகிட்டு வந்துட்டாரு. இங்கே வந்து ராமச்சந்திரன் உடையார்கிட்ட 7 வருஷம் வேலை செய்தேன். எனக்கு ஒரு சிலோன் பாட்டிட்டு வச்சுட்டு வேலை செய்தேன். இந்த 7 வருஷம் வேலை செய்யும்போது நான் சம்பாதிக்கிறதும் சினிமா சார்ந்து தேர்றதும் ஒன்றும் நடக்கலை. பாக்கியராஜர் பார்க்க முடியல. சீச்சி இந்த படம் பொழிக்க புரட்சி தலைவர் இறந்துட்டார். 87 திருப்பி போயிட்டேன். போய் பேசாமல் நான் அப்போ எங்கள் அம்மா அப்பா 8 பேர் ஒரே நாளில் இறந்துட்டாங்க. இன்றைக்கி எங்கள் அம்மா கடலில் வரைக்கும் குண்டு போட்டு தான் போனாங்க. இன்றைக்கி அவங்க பாடி எடுக்கலை. அதனால தான் எங்கள் அம்மா அப்பா போட்டு நான் வச்சு கும்புறதில்லை. அப்போ டீ வாங்கி கொடுக்க வழி இல்லை. 14ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு என் மடியில் தான் செத்தார், இந்த சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டில். அதெல்லாம் நினச்சி பார்க்க அவ்வளோலாம் முடிஞ்சிட்டு போய் உட்காந்துட்டேன். திருப்பி உண்மையிலே குண்டடிப்பட்டு காலில் என் உயிருக்காக நீங்கள் உயிர் பாதுகாப்பாக கொண்டு வந்தாங்க. கேம்ப் எடப்பாடி ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். என்னுடைய நேரம் ஒரு டீ கடையில் இந்த கதையை கொண்டு சொல்ல மாதிரி சொன்னேன். அந்த டீ கடைக்கார பாலு அவர் ஒரு நண்பரை கூப்பிட்டு, அந்த அங்கே பூலாம்பட்டியில் முனிசிபாலிட்டியில் வேலை செய்கிறது குட்டி என்று அவரை கூப்பிட்டு உடனே அடுத்த நாள் காலையிலேயே நான் நினச்சி கூட பார்க்கல. அப்போ பூலாம்பட்டியில் போகணும் நான் படம் டிஸ்கஷனுக்கு வந்திருக்காரு டைரக்டர் பாக்கியராஜ் சார். எனக்கு உங்களை மாதிரி இவ்வளோ முடி ஜோய் பாபு மாதிரி நான் சாய்பாபா முடி தான் வச்சுருப்பேன். அடிச்சுட்டு நீங்கள்லாம் போட்டு கிளாஸ்லாம் போட்டு போனேன். காலைல 5:30 6:30 மணிக்கு போயிட்டோம். அவர் அன்புமதி மகாலிங்க இந்த நண்பர்கள்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. அப்படியே உட்காந்துருக்கேன். மேலேருந்து மாந்தார் கெஸ்ட் ஹவுஸில் இருந்தோடனே நல்லா இருக்கேன்ட்டு. எனக்கு ஒன்றும் புரியல. என்ன பார்க்குறீங்க, இலங்கை தமிழர் தானே வச்சிருக்காரு? ஓ பயங்கர. ஆமாம் சார், சாப்பிடுவோம் முதல்ல ப்ரொடக்ஷன் மணி தான், மீன் குழம்பு இட்லி சாப்பிட்டு சொன்னேன் இப்படி விஷயம். சரி வந்துட்டீங்களா, சந்தோஷம். அப்படி தான் போராடி தான் வரணும் வாழ்க்கையில், அப்போ தான் ஜெயிக்க முடியும். இனி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. என் படத்தில் என்ன அன்றைக்கி ஒரு 25 நாள் கூடவே இருந்தேன். ஒரே ஒரு சீனு செய்தி ஒன்று வச்சிருக்கேன்னு கொய்சை மாமன் என்று போன படத்தில் ஒரு சாங்கு. அதாவது ரோஹிணி பாடுவாங்க, கல்யாண மாப்பிள்ளை ஊர்வலம் வரும். திடீர்னு பார்த்தா என்னுடைய மூஞ்சியை காட்டுவாங்க, திடீர்னு பார்த்தா மாப்பிள்ளை ரோஹிணி பாக்கியராஜ் வருவாங்க இந்த மாதிரி. அப்போ புலியூர் சரோஜாக்கா தான் டைரக்ட் பண்ணாங்க. நைட் 2 மணிக்கு சொல்கிற காலையில் சாட்டி வர வச்சு எடுத்துருங்கண்டு. அப்போ அந்த மாப்பிள்ளை வேஷத்துக்கு வந்தது ஈரோடில் செல்வான்ற ஒரு பையன். அவனை கூப்பிட்டான். அவன் பரவாயில்ல இலங்கை தமிழ் அவரை நடிக்கணும்னு விட்டு கொடுத்து எனக்கு கொடை பிடிச்சான். அதெல்லாம் பெருந்தன்மை. அந்த பையன் எனக்கு கொடை பிடிச்சான். நான் மாப்பிள்ளையாக வர்றேன். அப்போ கேட்டு பார்க்குற சேர்ந்து, ஐயா நான் உங்கள் டைரக்ஷன்லாம் ஏன் நடிக்கணும், இதாரி அந்த கிளவி இந்த கிளவிட்ட நடிப்பேன். அவங்க தாங்க மாஸ்டர்ஸ் சாங்காரு. இந்த மாஸ்டர் டீ மாஸ்டர் எல்லாருக்கும் மாஸ்டர் இருக்க மாதிரி இதுக்கு ஒரு மாஸ்டர். நான் காலைல வந்து உங்களை ஆரம்பிப்பேன். காலைல வந்தார். ஜெகன் தான் பொட்டு வச்சார். செந்தில் எல்லாம் இருந்தோம். அவர் தான் வந்து சாட்டை ஆரம்பித்து வச்சுட்டு போயிட்டார். புலிசராக தான் ஷூட் பண்ணாங்க. எனக்கு என்னென்னா அவரோட படத்தில் நடிச்சுட்டு 26 கூட என்ன சாப்பிட்டேன், சினிமா என்ன தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் அகதி மாப்பிள்ளைன்னு அப்படியே வர முடியலை. அப்பைக்கு வந்து வீரபாண்டி அவர் தான் லெட்டரை கொடுத்து பர்மிஷன் வாங்கி என்னை இங்கே அனுப்பி வைக்காது அவர் நண்பர் மூலமாக. அதை வச்சு தான் நான் இங்கே வந்தேன். வந்து அலைஞ்சு தெரிஞ்சதில் எனக்கு சினிமா இப்படி தெரிஞ்சுது. பல கஷ்டங்கள், அதாவது கவுண்டமணி என்ன சொல்கிறது, பல அவமானங்களை சந்திக்கணும், உழைக்கணும். அதே மாதிரி நான் பல அவமானங்களை சந்தித்தேன், சுற்றினேன், தெரிஞ்சேன். சென்னையில் தம்பி சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, சாப்பாடெலாம் சுற்றிடலாம். ஆனால் தேவை இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த வேலை இனியன் சம்பத், சுலக்ஷான் சம்பத் பையன், பெரியார் பேரன், அவர் ஒரு கம்பெனியில் சந்திச்சதில் என்னை பிடிச்சி போய் ஒரு லட்சியவாதி அழிஞ்சு போகக்கூடாது, ஜெயிக்கணும்னு சொல்லி 5 வருஷமாக ஒரு குவார்டர்ஸ் கொடுத்தாரு. அந்த குவார்டர்ஸ் பிறகு கவர்மெண்ட் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் மன்சூரியை ஒரு 5 வருஷம் தன்னோட தங்க வச்சு எங்கள் அக்கா குடும்பம் கேம்பில் வந்திருந்தாங்க, அவங்கள கொண்டு வர்றது மன்சூர் நல்ல ஹெல்ப் பண்ணார். அதுக்கப்புறம் எல்லா நடிகர்களையும் சுற்றி பார்த்து எல்லாருமே இலங்கை தமிழன் அப்படின்னு ஒரு அனுதாபத்தில் எனக்கு வேஷம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நான் சூப்பர் ஸ்டார்லேருந்து அஜித்லேருந்து விஜயேருந்து எல்லாரோடையும் நடித்தேன். யாரு கூடயும் நடிக்காமல் இல்லை, எல்லாரோடையும் நடித்தேன். காரணம் ஒன்றா இருக்கிற படத்தில் ஜாயின் பண்ணேன்னு முதல்லே சாங்கில் தான் இருப்போமா. சமத்துவம் இந்த பாடையில்
சொத்து சுகங்களும் விட்டு ஓடையிலன்னு சொல்லி புலி சஜாக்கார அங்கேயே டைரக்ட் பண்ணுறாங்க. வி சேகர் படம் அங்கே வந்து எனக்கு லிங்க் கிடைச்சதான் என் பேரெல்லாம் மாற்றப்பட்டு அப்பதான் முதல் கவுண்டமணியோட நடிக்க சென்னைக்கு வந்து முதல் படம் தென்றல் வருந்தாரு மேத்தா சார் படம். அந்த டைரக்டரோட பக்கம் பார்த்தா இருந்தாரு. சின்னி ஜெயந்த், சார்லி, குமரேஷ் தான் நான் முதல் இணைந்து நடிக்க காமெடியாங்க. 40 நாளாக நடித்தேன் அந்த படத்தில். டெய்லி 10 ரூபா சம்பளம், வெறும் 10 ரூபா மேனேஜர் கையில் கொடுப்பாரு. வி சேகர் போனதுனா முதல் 5000 அட்வான்ஸ் வாங்கினதும் டெய்லி 500 ரூபா சம்பளமும். எனக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ வி சேகர் கூப்பிட்டு சொல்கிறார், நாளைக்கு கவுண்டமணியோட காம்பினேஷன் உனக்கு இன்னொரு 10 நாள் கழிச்சு அருணாசல் ஸ்டுடியோவில் குரூப்பில் போட்டிருக்கேன், டெய்லி வந்துடு, இங்கே போயிடாது, அண்ணன் ரொம்ப கோவக்காரன். சரி சரி இவ்வளோ முடிய வச்சுருக்கேன், முடியெல்லாம் பார்த்து சரி வந்து பார்ப்போம். போண்டாமணின்றது பேர் வந்து யார் வச்சா, எப்படி வந்து? எனக்கு வந்து பேர் கேதீஸ்வரன் தம்பி. எனக்கு சினிமா வழிகாட்டி எம்என் ஜெயசுந்தர் இருக்கும். அவள் மெல்ல சித்தால இருக்கிற பூக்காட்டு படம் பண்ணவர். மீனாட்சி பாட்டே வளர்ப்பு பையன். அவர் சேலம் ராக்கியாம்பட்டி. அவர் இந்த முகாமில் வந்து என்னை பார்க்குறவன்லாம் சொல்லுவார், நீங்கள் பெரிய காமெடியாக வருவீங்கன்ட்டு. அப்போ நான் சொன்னேன், என்ன சார் எனக்கு காமெடிலாம் தெரியாது சார், எனக்கு யாரையும் சிரிக்கவே இல்லை, உங்கள் பேச வச்சு நீங்கள் வந்துடுவீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு வருவார். அவரை வந்து அடிக்கடி மெட்ராஸை பார்ப்பேன். இந்த ஏவிஎம் இதில் கேம்பஸ் லைன்லாம் இருந்தார். அப்போது கவுண்டமணியோட நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சோடனே அவரை போய் பார்த்தேன். ஏன்னா இப்படி எனக்கு 10 நாள் கழித்து அருணாசலோட கவுண்டமணி சாரோட நடிக்க போகிறேன். கவுண்டமணி நடிக்கிறதுக்கு அவர் வாயில் வரல மாதிரி நீ இருக்கிற கெட்டப்போ மாற்றணும், இது நல்லா இல்லை. அந்த ஏழுமலை ஆர்டிஸ்ட் படத்தை காட்டி பழைய ஆர்டிஸ்ட் இவர் மாதிரி முடிய ரவுண்டு வெட்டிக்க அந்த ரோட்டு பாபர் சாப்பிட கூட்டிகிட்டு ரவுண்டாக வெட்டினார். வெட்டிட்டு பேர் என்ன வைக்கலாம், கேதீஸ்வரன், அதெல்லாம் நல்லா இருக்காது. தயிரோட தேசி, பவுடா காதர், தேங்காய் சீனிவாசன், எண்ணத்தே கண்ணையா, சேமியாமணி, இந்த மாதிரி சாப்பாடு பட்டியலில் பசி நாராயணன் இவங்கெல்லாம் சாப்பாடு பட்டியலில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. கின்னஸில் வந்திருக்கு அவங்க பேரெல்லாம். எல்லாருமே சாப்பாடு பட்டியல். அந்த பட்டியலில் உன் பேர் சேர்ந்தா நல்லா இருக்கு, அதுக்கு என்ன சார் செய்யலாம், நீ என்ன சாப்பிட்ற, டெய்லி 2 போண்டா ஒரு டீ, வேறு வழி இல்லை சார், ஒரு கடன் கொடுக்காரு. அதை உன் போண்டாவை நாளை நினைக்க ஒரு கவுண்டமணியும் சேர்த்து போண்டா பண்ணி வச்சுக்க, நல்லா இருக்கு, நல்லா வருது போய் சொல்லி பார்த்தேன். அது மாதிரி 10 நாள் கழிச்சு அருணாசல் ஷூட்டிங் காலையில் போயிட்டேன். சிவகுமா சார், மனோரமாச்சி, சார்லின்னு சின்ன எல்லாம் வந்துட்டாங்க. நட்சத்திர கும்பல் டைரக்டர் சொன்ன மாதிரி எல்லாரும் கூட நடிக்க போகிறேன். சந்தோஷம் எனக்கு. இவங்களெல்லாம் அப்போ தான் எவ்வளோ நடிகரையும் பார்க்குறேன் அங்கே தான். அப்போ செந்திலனை கூப்பிட்டு, முடியலாம் நேற்று கூட வச்சுருந்தேன், எல்லாம் வச்சுக்கலன்னு அண்ணன்ட்ட திட்டு வாங்குறதுக்கெல்லாம் மாற்றிட்டு பாரு. ஒரு அண்ணன் வருவேன், காரில் வந்து கவுண்ட் பண்ணினேன். கரெக்ட் டைமுக்கு வருவார். சொன்ன மாதிரி மேக்கப் போட நிற்பான் மனுஷன். இறங்கி பார்த்து இப்படி இருந்தார். நாங்கள் நாயை உன்னத்தாண்டார். அங்கேயே எல்லாரும் சிரித்தேன். எடுத்தோடனே ஐயோ என்னடா இது மண்டை அண்ணா, உங்களோட நடிக்கிறக்கா நான் பழைய ஃபோட்டோ காட்டினேன், இந்த மாதிரி இருந்தால் இப்படி மாற்றிட்டேன். செந்தில் என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கான், எங்கடா வெட்டினேன், பாவர் ஷாப்பு பெரிய மாதிரி பாவர் ஷாப்பில் வெட்டுறது. செந்தில் இவன் தெருவில் போகிற நாயெல்லாம் மண்டையை கொடுத்துருக்கான், நக்கி விட்டுறா, நாய் நக்கிற மண்டடா அப்படின்னு படம் எல்லாரும் விழுந்து சிரிச்சிட்டாங்க. இதை பத்திரிகையில் சிவகுமார் சார் எழுதிட்டாரு. அடுத்த பத்திரிகையில் கவுண்டமணியே சிரிக்க வச்ச போண்டாமணி இலங்கை தமிழன் அப்படின்னு சொல்லி என்னை பற்றி சிவகுமார் சார் கொடுத்துருந்தேன் பத்திரிகையில். அது ஒரு பப்ளிசிட்டி ஆச்சு. அதுக்கு பிறகு அவர் கம்மலில் 10 படம் பண்ணேன். அங்கே தான் என் தொழிலை கற்றுக்கிட்டேன். சினிமாண்டா என்ன, காமெடிண்டா என்ன. அங்கே இருந்தால் நான் முழுநிலை நடிச்சு நான் மாறி வெளியே வந்தேன். எங்கே போனாலும் என்னால் வேலை செய்ய முடிஞ்சுது. எல்லாரும் நடித்தேன். செந்திலனை பயங்கர ஹெல்ப் பண்ணார். எல்லா கம்பெனியும் கூட்டிகிட்டு போயிருக்கான்னு. ஆனாலும் ரெஜிஸ்டர் ஆகலை மக்கள். ஆபாவன சார் இதில் என்ன கங்கா யமுனா சார் ஒரு சீரியலில் தொடர்ந்து பண்ணேன். ரஜினி சார் படத்தையே அருணாசலத்தையே வேணான்னு சொல்லிட்டு பண்ணேன். மன்சூரையா சத்தம் போட்டு. அதுதான் எனக்கு சாப்பாட்டுக்கு எல்லா கஷ்டம்லாம் போய்கிட்டே இருந்தது. மன்சூரையா ஆஃபீஸே இருக்குது, எல்லாருக்கும் சாப்பாடு போடுவோம். அந்த 500 ரூபா வாங்கிட்டு வந்து டெய்லி 500 ரூபா சம்பளம். அதில் வந்து எம்எஸ் வாயால் போண்டாமணி போனான்னு கூட பட்டி தொட்டி எல்லாம் அது படம் வச்சு நல்லா. அப்புறம் வடிவேல் சார் கூட சேர்ந்த பிறதான் சார் போண்டாமணி ஒருத்தர் இருக்கிறான்னு உலகம் பூரா தெரிய வந்து. இன்றைக்கு ஒரு பீன்ஸில் கூட வடிவேலோட போண்டாமணி அதிகமாக போடுறாங்க. சந்தோஷமா இருக்கு. அதில் தான் வடிவேல் சார் எனக்கு கொடுக்கையில் போட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. எனக்காக மீடியாக்கெல்லாம் அவர் பேசியிருக்காங்க. நான் ஃபீல் பண்ண காரணம் அதுதான். பேசுனீங்களா அதுக்கப்புறம்? அவர் ஏதாவது இல்லை, அவரும் ஃபோன் பண்ணல, நான் பேசல. அவர் மேனேஜரை பேசியிருக்கேன், நான் கூப்பிட வேண்டியதான். பிரேம பிரியா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி எல்லார்ட்டையும் பேசியிருக்கு, எல்லா மீடியாக்கள்லையும். நான் என்ன சொல்கிறேன், யாருமே அவர் திட்டவே இல்லை, அவராக விரும்பி செய்தாட்டாங்க. அவரை வச்சு போண்டாமனு தெரிய வந்து அவரோட சேர்றதுக்கு காரணமே நம்ம பாரதிகண்ணன் டைரக்டர். அவர் தான் அவர் பாலச்சந்திர சார் கம்பெனியில் எடுத்தாங்களே ராஜராஜரி படம், அந்த படத்தில் நடிக்க வச்சு அதுக்கு அந்த மேனேஜர் மோகன் சார் தான் மெயின் காரணம். அவர் தான் போராடி வடிவேல் கூட போண்டாமனையும் பெஞ்சமினி இருக்கட்டா வேணும் அப்படின்னு சொல்லி போட்டு காமெண்ட்ஸை சேர்த்து விட்டாங்க.
தேனிசை தென்றல் தேவா சார் வாழ்த்து நல்லா இருக்கேன், நெருவி சார், செகோனா சார், எல்லாத்தையும் விட விவேக் சார். நான் அப்போ விவேக் சாரோட இருந்தேன். அவர் தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணேன் சிலோன்லேருந்து வந்ததுலேருந்து. அவர் படத்தில் அவர் காரில் நான் காரே அவர் கார் தான். அப்பா அவர்கிட்ட வந்து சொன்னேன், இங்கே வரா என்னென்ன வரவேணா, நீ வடிவேலோட இருந்தால் தான் நல்லா இருக்கும். அவன் காம்பினேஷன் உனக்கு ஒர்க் அவுட்டாக இருக்குது, என்னோட இருந்தால் கூட நீ பெரிய ஆளாக முடியாது, அவனை எதுக்கு பிடிச்சிக்கிட்டு யார் சொல்லுவார் சார், நான் உனக்கு இருக்கிறேன்டா, காம்பினேஷன் நல்லா இருக்குடா, நானே வடிவேல் ரசிகன் ஆகிட்டேன்டா சொல்லி இந்த மைனர் மாப்பிள்ளைன்னு ஒரு படம் நான் அஜித் சார், ரஞ்சித் சார், விவேக் சார், வடிவேல் சார் பண்ணோம் ஃபுல்லாக. அதில் வந்து அஜித் சார் நான் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாதிரி, கோனா சாருக்கு அசிஸ்டன்ட் கூடவே இருக்கும். நான் தான் கார் ரெடி பண்ணுவேணும், அஜித் சாரும் ரஞ்சித் சாரும் பைக்கில் வந்துடுவாங்க, காரை விட்டு ஏவிஎம்க்கு கோனா சாரோட காரில் போவோம். கோனா சார் பாரு அவங்க 2 பேர் பின்னாடி கவுனர் மாதிரி உட்காந்துருக்காங்க, நான் டிரைவரு, நீ அசிஸ்டன்ட் கிண்டல் பண்ணுவார். அதில் நல்ல பழக்கம் அஜித் சார். இப்போ அஜித் சாருக்கு கொடுத்த லெட்டர் அவர் மேனேஜர் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அஜித் சார் வந்து அப்போ இருந்தே யாருங்க மீட் நம்ம ராஜா படம் நடிக்கிறலாம் நல்லா பழகிருக்கோம். அதுக்கு பிறகு வேலாயுதம் ஷூட்டிங்கில் வந்து கட்டி பிடிச்சிட்டு விஜய் சார் படம் நான் பண்ணிக்கலாம். அவர் வந்து 2 பேரும் ஒரே லொக்கேஷனில் இருந்துச்சு, என்னை கட்டி பிடிச்சி ஸ்பூனில் ஊட்டி விட்டார். பிச்சைக்கார விஷயத்தில் இருந்தேன், கையால் சாப்பிடாங்கலாம் ஊட்டி விட்டார். என் மேலே ரொம்ப விஷயம், கல்யாணத்துக்கு நிறைய பண்ணுறேன்னு நான் அவரை பார்க்க முடியல. அப்புறம் நானும் வயிறு போனோம், ஒரு அமௌண்ட் கொடுத்தா பார்த்துட்டு வந்தேன். இப்போ அவர் மேனேஜர் ஆனால் நீங்கள் அவரை மீட் பண்ண முடியாது, தப்பாக நினைக்காங்க. ஆனால் நான் அந்த லெட்டரை கொண்டு சேர்த்துருவேன். ஆனால் அந்த லெட்டர் அவருக்கு சேர்ந்தால் கண்டிப்பாக பார்ப்பேன். நிறைய செய்கிறார் எல்லாருக்கும் வெளியே தெரியாமல். ஆனால் என்னுடைய நிலைமை அவருக்கு மீடியாக்கள் பார்த்தாரா இல்லையா, அவர் பிஸியில் இருக்கார், அவர் வெளியே எந்த நிகழ்ச்சியும் கலந்துக்க மாட்டார், எந்த இதுவும் பார்க்க மாட்டேன்றாங்க. அதனால் மேனேஜர் சொன்னால் அவர் அப்பாவுக்கு உடம்புல சரியில்லை, அதனால் அவர் ஹாஸ்பிட்டலில் ஓடித்துறாரு. நான் கண்டிப்பாக சேர்த்தால் கண்டிப்பாக செய்வார். விஜய் சார் மேனேஜர் நானும் செய்வாருன்னு செய்வாங்க. இவங்கெல்லாம் செய்யலைன்னு நான் ஃபீல் பண்ணல. நம்ம எல்லாத்தையும் கேட்டோம், வேற வழி இல்லை, என்னோட சூழ்நிலை இப்போ கேட்க வேண்டி இருக்கு. வாவ் தமிழாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வாவ் தமிழால இருக்கு. மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாவ் தமிழாவோட சேர்ந்து உங்க லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. 15 வருஷமா வடிவேல் சார் கூட ஒர்க் பண்ணுது. அதான் 15 வருஷம் அந்த கேப் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி சொன்னீங்க. வடிவேல் சார் இல்லாம போனோடனே எங்களுக்கு பெரிய கேப் இழுத்து போச்சு. போண்டாமணி, விஜய கணேஷ், கிங்காங்கு, பெஞ்சமின், முத்துக்கால, சிங்கமுத்துன்னு நம்ம சுப்ராஜ், இந்த குரூப்பு ஆழ்வாசம் இறந்து போனாரு. நம்ம இந்த குரூப் கலக்கிட்டு இருந்தோம். இத்தனை பேருக்குமே பெரிய லெவலில் வேலை இல்லை. அது யார் என்ன சொன்னாலும் உண்மை. சிங்கமுத்தன்னாது கொஞ்சம் சந்தானத்தோடு சேர்ந்து பண்ணியிருந்தேன். அவர் நல்ல திறமைசாலி. அவரும் வடிவேல் சாரும் ஒன்று சேர்ந்துருந்தா கதையை வேறு. அவங்க பிரிஞ்சது பெரிய ஒரு இது. அதுக்கு பிறகு வடிவேல் சார்லாம் போனது எங்களுக்கெல்லாம் கஷ்டம். ஏன்னா அவரோட இருக்கும்போது நான் பிஸியாக இருந்தேன், எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு பிறகு எந்த இயக்குநர்கள் எங்களை கூப்பிட்டு பெருசாக வேலை கொடுக்கல. உண்மையாக சொல்கிறேன், சுந்தர் சி சார்லேருந்து எல்லாருமே. வடிவேல் சாருக்கு பிறகு சந்தானத்தை வச்செல்லாம் காமெடி பண்ணவங்க, சிங்கம், நம்ம தம்பிராமையா சார், பிஸியானரு, இவங்கெல்லாம் நினச்சி எங்களை கூப்பிட்டு வேலை கொடுக்கல. இந்த புது இயக்குநர்கள், புது ஹீரோக்கள் இறங்கின பிறகு தான் நமக்கு கொஞ்சம் வேலை வந்து நமக்கு மரியாதை கொடுத்து கூப்பிட்டாங்க. புதிய ஹீரோக்கள் வந்து பழைய இந்த ஹீரோக்களும் எங்களை நினச்சி பார்க்கல. ஒரு காலத்தில் விஜயகாந்த் சார், நம்ம பழைய நடிகர்கள்லாம் தங்களோட நடிக்கிற ராமா ஆர்டிஸ்ட்லாம் இருக்கான்னு பார்த்தாங்க. இவங்க யாரும் எதையும் பார்க்குறது வந்தாங்களா, நடித்தாங்களா, படம் ஓடிச்சா அப்படின்னு போச்சு. அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். ஆனால் அந்த புது ஹீரோக்களை வச்சு வந்தோடனே கொஞ்சம் எங்களுக்கு பிரச்சனை. அது கலை நிகழ்ச்சியில் ஏதோ ஒரு வழியில் சினிமாவிலேருந்து கை கொடுத்துருது. எல்லாத்துக்கும் சின்னத்தில் கை கொடுத்துருது சார், சின்ன திரையில். ஆமாம், அதை விட நாங்கள் இருக்கிறோம், கஷ்டப்படுறோன்றது யூடியூப் மூலமாக மக்கள்கிட்ட காட்டிக்கிட்டே இருந்தாங்க. இந்த குரூப்பில் நான் ஒரு வெங்கல் ராவு, இந்த குரூப்பில் நான் மக்கள் மத்தியில் தெரியும் எல்லாருக்கும் நான் வேலை கொடுப்பேன். நிறைய மக்கள் தொடர்பு இருந்து எனக்கு நிறைய கச்சேரி பண்ணுவேன். அது கச்சேரிகள்லாம் அது கிங்காங் தான் காரணம். கிங்காங் தான் நிறைய கச்சேரிக்காரங்கள்ட்ட எல்லாம் போட்டு பழக்கி விட்டது. ஆவணம் அடுத்த பெஞ்சமினி வச்சு மேடை நாடகங்கள், மேடை நிகழ்ச்சி கொஞ்சம் சோறு போட்டு. ஏன்னா குமரிமுத்தனை சொன்னேன், மக்களை போய் நேராக சந்திச்சுட்டேடுறா, வீட்டெல்லாம் திட்டுறாங்க, உடம்பு சரியில்லை போகாத, இந்த சொல் காலிலேருந்து லோ ப்ரெஷர், எந்திரிச்சு நடக்க முடியல. இந்த உங்களுக்கு கேமராக்கு முன்னாடி உட்காந்து நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். எனக்கு அது வரி வரும். அப்போ சந்தோஷம், ஐயோ சந்தோஷம். கேமரால இருந்தால் நான் என்ன மறந்துடுவேன். விவேக் அடிக்கடி சொல்லுவார், நீ உன்னை மறந்துடுறேடா, சிவருந்தா தான் சித்திரம் வரையலாம், உடம்பை பார்த்துக்கிறானே. 2-3 தினம் அவரோட நடிக்கையை நான் அடிபட்டிருக்கேன். அதெல்லாம் அடிக்கடி சொல்லுவார். இலங்கை தமிழன்டா என்ன தான் கூப்பிடுவார். நான் தான் அவர் சொல்லிக் கொடுப்பேன். ஏன் கமல் சார் வந்து தென்னாலிக்கு 3 மாதமாக சொல்லிக் கொடுத்தேன் தமிழ். போய் என்னை கூப்பிட்டு ஏவிஎம் ஸ்டுடியோவில் வச்சு யாழ்ப்பாண தமிழ் பேசுன்னு கேட்டுகிட்டே இருப்பார். கமல் சாருக்கு நீங்கள் தான் இது பண்ணீங்க. அவன் சொல்லி கேட்டுகிட்டே இருந்தால் அதுக்கப்புறம் படத்துக்கு போய்க்கல. நல்ல ஒரு யாழ்ப்பாண தமிழை ஒன்று நான் தான் சொல்லிவிட்டு வீச்சு கோணாசரம்
மர்மம் தான் போய் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அப்துல் கமீது சொல்லி கொடுத்தாரு. சரியான தமிழ் வர இல்லை. என்னை ஒரு நாள் பொம்மல் கே சம்பந்தம் ஷூட்டிங்கில் அவர் தான் வர சொல்லி போய் நடித்தேன். அப்போ கேட்டார், அந்த பண்ண தமிழ் தப்பாண்டார். நீங்கள் பேசுறது அப்துல் கமீது யாழ்ப்பாணம் தமிழ் இல்லை, அது முஸ்லீம் தமிழ், அதெல்லாம் கொஞ்சம் கலைச்சியாக போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணார். அவரும் பிரபுதம் ஒரு படம் நடிக்க நான் அடிக்கடி வர சொல்லுவேன். கமலசேரன் ஒருத்தர் தான் கூட்டிகிட்டு போவார், எம்ஜிஆர் கமலசேரன். டெய்லியும் போவேன், யாழ்ப்பாணம் தமிழில் பேசுங்கன்றுவார். அதில் தான் அபய் சர்மியில் அவரோட நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடையாது. அதுக்கு டெல்லி கணேசருக்கு நன்றி சொல்கிறோம். ரமேஷ் கண்ணா தான் கூட்டிகிட்டு பண்ணார் கமலில். ரமேஷ் கண்ணா சாரில் தான் அவர் விவேக்கோட இருக்கும்போது என் ஃப்ரெண்ட், அவர் தான் கே சகுமார்கிட்டே கூட்டிகிட்டு போனது. நம்ம சரத்குமார் தான் கே சகுமார் அறிமுகப்படுத்தி வச்சது. பெரிய பெரிய இயக்குநர்கள் மத்தியில் நடிச்சுட்டேன் சார். எனக்கு எல்லா டைரக்டரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரவிக்குமார் சார் பிராங்காக இருப்பார். நடிகைன்னா நடிகையா, நீ வந்தால் நீயும் ஒரு வேலைக்காரன், டெக்னீஷியன் ஒரு வேலை, எல்லாரும் எனக்கு வேலைக்காரன் தான். அந்த நடிகைன்றதெல்லாம் பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும். ஒரு பாறை படத்தில் சரத்குமார் சார் வந்து நிற்கிறார் க்ளீன் ஷூட்டில். அவர் எதிர்பார்த்த கெட்டப் இல்லை, அவரோட காஸ்டியூம் கூட அடிக்கார். நான் என்னடா சொன்னேன், என் ஹீரோ எப்படி இருக்கணும், அழுக்கு வேட்டி அழுக்கு சட்டை மூஞ்சியில் மேக்கப் இருக்கணும் சொன்னான்னு கட் பண்ணால் சத்திரத்துக்கு ஓடிட்டேன். போயிட்டு வந்து ரெடியாக நிற்கிறார். அப்படி பாறை பாறை. ஓகே. அதே மாதிரி ரமேஷ் கண்ணா சார் ஒரு தப்புனக்கு எனக்கு அடிக்காரு. பிறகு கூப்பிட்டு சொன்னார், நீ பப்ளிக்கில் ஒன்றும் அடிக்கக்கூடாது, அவனை அடிக்க, நீ என்ன பெரிய ஆளாடாங்க. அந்த மாதிரி பிராங்காக பேசக்கூடிய எனக்கு ரொம்ப பிடிக்கும். முத்து படத்தில் 40 நாள் வேலை செய்தேன். ரவிக்குமார் சார் படம் டெய்லி 6:30 மணிக்கு போயிடுவேன். ரஜினி சார் 7 மணிக்கு வருவார். ஒரு நாள் ரஜினி சார் கூப்பிட்டு சொன்னார், ரவிக்குமார் சார் என்ன விட முன்னாடி வர்றாரு, டைம் கீப் பண்ணேன். இதை பார்த்து ரவிக்குமார் சார் கூட இனி அவருக்கு முன்னால் நீ வந்தால் கொள்ளுவேன். ஒரு நாள் ரஜினி சார்கிட்ட கேட்டேன், அண்ணா உங்களோட சேர்ந்து போட்டோ எடுத்துட்டேன் அப்படின்ட்டு. என்னடா அவர் ஆசையாக இருக்கு எடுக்க. அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டாரு, உட்காந்து வர சொன்னேன். போனேன். எப்போதுமே நடிகர்களோட போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. நீங்கள் நடிகன் ஆகிட்டீங்க, உங்கள் கூட எல்லாரும் எடுக்கணும்னு ஆசைப்படுங்க. இப்போ என் கூட எடுக்கணும் அவ்வளோதானே. கேமராவில் சொல்லு என்ன எடுத்தாலும் எல்லாரும் எடுக்க ஆரம்பிச்சாங்க. மறுத்துட்டு வைக்கனால எல்லாரும் ஒரு நாள் ஃபுல்லாக போச்சு. அப்படியே ஃபுல்லாக போட்டோ என்ன ஆசை, எல்லாரும் ஆசைப்படுறாங்க, எல்லாரும் போட்டோ போச்சு விட்டுறாரு. தங்கமான டைம் கீப் பண்ணுறது, போகிறது வாரது. எனக்கு காசு கொடுத்த காலம் சொல்லல, அப்போ இருந்து எனக்கு அவரை பிடிக்கும். தொழில் இல்லை, அடுத்த கவுண்டமணி அதே மாதிரி டைம் கீப் பண்ணுறது, போகிறது, சொன்ன டைமுக்கு வந்து உட்கார்றது, பாட்டில் தண்ணி அடிக்க மாட்டேன், போக மாட்டேன், எல்லாத்தையும் எனக்கு கிடைக்காது. ஒரு ரஜினி சேட்டை கேட்டேன், அண்ணே ஏதாவது படத்துக்கு சாப்பிட்டு சொல்லுங்க, சொல்ல மாட்டேன். ஆமாம், சொல்ல மாட்டேன். ஏன் நீங்கள் என்ன தேடி வந்து கேட்டாலும் நான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஒரு டைரக்டர் மனசு வைக்காதான் ஒரு நடிகை. ஆனால் நீங்கள் டைரக்டர்லேயே பாருங்கள், இயக்குநர்களை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா யாராவது ஒரு இயக்குனர் கண்டிப்பாக உங்களுக்கு செய்வாங்க. அதுவும் உண்மை. இப்போ பகவதி பாலன் ஒருத்தர் கொரோனா படத்தை திடீர்னு கூட்டிகிட்டு போய் ஹீரோவை போட இல்லையா, சின்ன பண்ண பெரிய பண்ண, தரமான சப்ஜெக்ட், சென்டிமெண்ட், கதையின் நாயகன் தான் நடித்தேன். யூடியூப்லாம் போய் உலகம் பூரா என்ன பாராட்டினாங்க. வசந்த் சார் ஒரு நாள் பார்த்துட்டு, மணி இந்த பார்த்தேன் நல்லா பண்ணியிருக்கீங்கய்யா, உங்களை வச்சு ஒரு சென்டிமெண்ட் தான் பண்ணணும்னு நான் நினச்சேன், அதுக்குள்ளே ஆரம் முந்திக்கிட்டாங்க. வசந்த் சார் சொல்கிறாரு, அதாவது பாலச்சந்தர் சார் நினைவு நாள் அன்னைக்கு மோகன் சார், பாலச்சந்தர் மேனேஜர் மோகன் கூட்டிகிட்டு போனார். வசந்த் சார் ஆமாம், பார்த்து சொன்னார். ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ பெரிய டைரக்டர் அலைஞ்சு அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த சின்ன பண்ண பெரிய பண்ண அந்த ப்ரொடியூசர் தனசேகர் சார், இவங்கெல்லாம் நான் மறக்க முடியாது. நல்ல பப்ளிசிட்டி பண்ணாங்க. என்ன ரஜினி சார் படத்தோடு ரிலீஸ் பண்ணாங்க. தேவி தியேட்டர் ஓனர் சொல்கிறாரு, தம்பி நல்லா நடிச்சுக்க தம்பி, பிக்கப் ஆகிற நேரத்தில் தூக்க வேண்டி இருக்கு சூழ்நிலை. எந்த படம் ரிலீஸ் ஆச்சு? அண்ணாத்த படத்தோட ரிலீஸ் பண்ணி நான் ப்ரொடியூசர் சொன்னேன், டைரக்டர் ப்ரொடியூசர் மணி ரஜினி சார் படத்தோட இருந்துச்சு. ஒரு வாரம் தான் இருந்தது இடம். அதுக்கு பிறகு தூக்க வேண்டி வந்துட்டு, அதான் தெரியுமா எல்லா தியேட்டரும் மொத்தமாக தூக்கிடுவாங்க. அப்போ காசு தியேட்டர் ஓனர் சொன்னார், நல்லா இருக்குங்க, எல்லாரும் ரசிக்கிறாங்க, ஒரு வாரத்துக்கு மேலே போட்டால் பிக்கப் பண்ணியிருக்கோன்னு விட்டாங்க. அது சரி, அவங்க ப்ரொடியூசர் டைரக்டர் எடுத்த முடிவு, நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் போண்டாமணியும் ஹீரோயின் பார்ட் 2 ரெடி பண்ணுறாங்க, டேட் கேட்டிருக்காங்க. சூப்பர். ஆப்ரேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டேன். முடிஞ்சோடனே மறுபடியும் வந்து பகவதி பாலா தான் என்ன ஹீரோ ஆக்கி தந்த பெருமை. அதை பார்த்து தான் வசந்த் சார் சொன்னார், அதெல்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாது சார். எனக்கு பாலச்சந்தர் சார்கிட்ட நடிக்கணும்னு ஒரு ஆசை இருந்து எல்லாரோடையும் நடித்தேன், எல்லா டைரக்ஷன்லையும். ஆனால் பாலச்சந்தர் சார் டைரக்ஷன் நடிக்க முடியல. நான் ஒரு சீரியலில் சிலோன்காரன் நடிக்கிறதுக்கு மோகன் சார் மூலமாக ஏற்பாடாச்சு நடித்தேன். என்னுடைய கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்துனாரு. அதனால் நான் நினச்செல்லாம் ஆசையெல்லாம் முடிஞ்சுது. இன்றைக்கி நடிகனாக மக்கள் மத்தியில் முத்திரை ஊற்றி வந்து நிற்கிறேன். பழையபடி இந்த ஆப்ரேஷன் முடிய எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும், கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். செய்து பழையபடி நான் மக்களை சிரிக்க வைக்கணும். இதுதான் என்னோடய ஆசை.
ரொம்ப நன்றி. நான் இறுதியா ஒரே ஒரு கொஸ்டின். இப்போ நீங்க நடிச்ச விஜய், அஜித் அவங்க கூடலாம் வந்து இப்போ வந்து ரொம்பவே பெரிய ஸ்டார் ஆயிட்டாங்க, ஒரு கமர்ஷியல் ஹீரோ ஆயிட்டாங்க. இப்போ வந்து பொங்கலுக்கு வந்து அவங்களோட படங்கள் 2 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு, ரொம்ப பெரிய வரவேற்பு. ஆனா ஒரே நேரத்துல வந்து 2 பெரிய நடிகர்களின் படங்கள் வந்து ரிலீஸ் ஆனா வந்து ரசிகர்களுக்குள்ள ஒரு பெரும் போட்டி. கண்டிப்பா நீங்க சொன்ன யாரோ ஒரு ரசிகர் இறந்துட்டாரு. ஆமா, அதான் நான் என்ன சொல்றேன்னா, அந்த நாள்ல ரஜினி, சிவாஜி, எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆகும். ஆனால் அது வந்து இப்படி ஒரே நாளில் தியேட்டரில் எடுக்க மாட்டாங்க, மாதக்கணக்கில் ஒரு நாளில் தெரியாது. ஸ்லோவில் பல ரசிகர்கள் செத்துருக்காங்க புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் படத்துக்கு அடிபட்டு. அப்போவே எம்ஜிஆர் சிவாஜி படத்தோடு சேர்ந்து யாழ்ப்பாணத்தில் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க இந்த பிரச்சனையால். புரட்சித்தலைவர் படம் வந்தா அதே மாதிரி கமல் ரஜினி படத்துக்கு சண்டை வரும். இப்போ நான் என்னுடைய அபிப்பிராயம் என்ன, நல்ல நடிகர்கள் 2 பேருக்குமே ரசிகர்கள் நிறைய இருக்கிறாங்க. விஜய் சார் ரசிகர்கள் ரஜினி ஸ்டைலில் போய் பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அதில் என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி ரிலீஸ் பண்ணியிருந்தால் ரசிகர்களுக்கு சண்டை வராது, சினிமாவுக்கு ஒரு ஆரோக்கியமான சூழல். ஏன்னா இவங்க ரஜினியும் நம்ம விஜயும் அஜித்தும் ஃப்ரெண்டுகள் தான். இப்போ எல்லாரும் அவங்க 2 பேரும் சண்டைக்காரனாக்கி நீ நானாண்டு ரசிகர்களுக்கு சண்டை வருது இல்லை, அதில் முடிவு எடுத்துருக்கணும் கண்டிப்பாக. அதுதான் கே ராஜன் அப்படியே சொன்னார். கே ராஜன் சார் தனித்தனியாக ரிலீஸ் பண்ணிக்கலாம், 2 பேருக்கும் வருமானம் இருக்குது, ப்ரொடியூசரும் தப்புவாங்க. இது பிரிஞ்சு போகுது எல்லாம், நிறைய சண்டை, எல்லா ஊர்லேயும் பிரச்சனை. நானா நீ அந்த போட்டியை உருவாக்கிட்டாங்க, அது வரக்கூடாது, வராமல் பார்த்துக்கணும். உதயநிதி ஸ்டாலின் ஐயா வந்து அமைச்சர் ஆகிட்டாரு. நாங்கள் நினச்சோம் சினிமா விட்டு போயிட்டேன்னு ஃபீல் பண்ணோம். ஆனால் அவர் ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருக்காரு. அவர் விநியோகஸ்தர் கூப்பிட்டு வச்சு பேசி இந்த சின்ன படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், பெரிய படங்களுக்கு ஒரேடியாக நீங்கள் தியேட்டர் கொடுக்க மாற்றணும், இனிமேல் சின்ன படங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க சொல்லியிருக்காரு. பரவாயில்ல, அந்தளவுக்கு அக்கறை எடுத்துருக்கேன்ல. ஏன்னா சினிமாவில் நான் சாப்பிட்டு சினிமாவில் வந்து மக்களை பார்த்தேன், அதில் சினிமா மறக்கக்கூடியார் சொல்லியிருக்காரு. அவர் சினிமா விட்டு விளையின காரணம், நான் ஒன்றும் பெரிய சூப்பர் ஸ்டார் கிடையாது, மக்களுக்கு இனி ஹெல்ப் பண்ணணும், மக்களுக்கு உழைக்கணும், அந்த எண்ணம் வந்துட்டு. எல்லாம் சொல்லுவாங்க என்ன ஸ்டாலின் தன்னை பையனை கொண்டு வந்துட்டேன்வாங்க முதலமைச்சர். பெத்த பிள்ளையை கொண்டு வந்து யாருக்கும் ஆசை இருக்கத்தானே செய்யும். நான் கலைஞரையாவட்ட ஸ்டாலினையாக இருக்கும்போது உழைச்சார், அப்பாவோட சேர்ந்து உழைச்சார், அரசியல் தெரிஞ்சுக்கிட்டாரு, எல்லாம் தெரிஞ்சு வந்தார். இப்போ தன்னை பையனுக்கு ஒன்றும் தெரியாது, பழகிற பேர் கொண்டு வந்திருக்காரு, கொண்டு வருவார், அதை நம்ம குறை சொல்ல முடியாது. எனக்கு பிடிச்ச தலைவன் அரசியலில் கலைஞரையா, அரசியல் சாணக்கிய, சினிமா வசகத்தால் சாணக்கிய. ஆனால் நான் எம்ஜிஆர் வருகிறேன், மக்கள் தொண்டை. எம்ஜிஆர் மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு மரியாதை யாருக்குமே கிடையாது, எவ்வளோ திறமைகள் இருந்தாலும். அடுத்த விஜயகாந்த். அதனால் நான் முதல்ல உழைச்சதே ஜேகதீஸ்வரர் சேர்ந்து டிஎம்கேக்கு தான். கலைஞரையாக தான் அரசியலுக்கு போயிடல, மேடை நாடகங்கள்லாம் போட்டேன் கட்சிக்கு முன்னாடி காமெடி நாடகங்கள்லாம் போடுவோம். ஜேகதீஸ்வரோட சேர்ந்து ஊராக போனோம். அப்புறம் ஒரு நல்லாச்சோட அறிவிச்சோட ப்ரோக்ராம் மூலம் அம்மாட லிங்க் கிடைச்சி சிங்கமுத்தன் மூலமாக. இப்போ அம்மா வர சொல்லி பார்த்தேன், அவங்க கார்டு கொடுத்து என் கட்சிக்காக உழைங்கன்னாங்க. அதுக்கு பிறகு நான் மாற்றப்படல, நான் புரட்சித்தலைவர் ரசிகன் தானே, நீங்கள் ஏன் புரட்சித்தலைவர் ரெட்டைலைக்காக உழைக்கக்கூடாதுன்னு கேட்டாங்க. அந்த ஒரு கேள்வி எனக்கு சுட்டுது. அதுலேருந்து நான் ரெட்டைலைக்காக உழைக்க ஆரம்பித்தேன். ஊராக போனேன், மீட்டிங்லாம் பேசுகிறேன். அதுக்காக நான் கலைஞரையாக தாக்கி ரொம்ப பேச மாட்டேன், அவர் மேலே உள்ள மரியாதை. போட்டு கேட்பேன் மக்கள்கிட்ட, திரும்பினா போடுங்கன்னுவேன். அது எல்லாருக்கும் தெரியும். குடியுரிமை உங்களுக்கு வந்து ஏதாவது அந்த கார்டு ஏதாவது கிடைச்சதா? இப்போ அங்கீகாரம் குடியுரிமை, அதான் குடியுரிமை இல்லை. நான் கேட்டதுக்கு எல்லா அரசியல்லையும் நம்ம இலங்கை தமிழ்ல ராஜீவ்காந்தி செத்ததுக்கு அப்புறம் அகதியாக தான் வச்சுருக்காங்க. அதுக்கு தான் ஸ்டாலின் மனசு வச்சா குடியுரிமை வாங்கி கொடுக்கலாம். எனக்கு ரூல்ஸ் இருக்குது, நான் இந்த ஊர் கல்யாணம் பண்ணியிருக்கேன், இந்த ஊரில் இன்கம் டேக்ஸ் கட்டுறேன், கலைஞனாக இருக்கிறேன், கொடுக்கலாம். அந்த ரூல்ஸ் முறைப்படி செய்யணும். என்ன நிறைய பேர் ஏமாத்துறாங்க, நிறைய வக்கீல்கிட்ட எல்லாம் போய் பார்த்தும் சரி வரல. முதலமைச்சர் மனசு வச்சு ஒரே நோட்டீஸ், அந்த ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் நான் டெல்லிக்கு ஜேகதீஷ் சார் கூட்டிகிட்டு போய் டெல்லியிலையும் கேட்டு வந்துட்டேன். டெல்லி பார்லிமெண்ட் அவங்களே சொல்லிட்டாங்க ரூல்ஸ் இருக்குது, இங்கே தமிழ்நாடு மூலம் தான் அதை ட்ரை பண்ணணும். நாங்கள் இப்போ முதலமைச்சர் தான் நம்பியிருக்கேன். அதுக்கும் சரி வரதுன்னு சொன்னால் அடுத்த வருஷம் நான் குடும்பத்தோட சிலோனுக்கு போகிறேன் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இந்த ஒரு பாஸ்போர்ட் கொடுப்பாங்க, சிலோன் பாஸ்போர்ட், இமர்ஜென்சி பாஸ்போர்ட். அந்த பாஸ்போர்ட்டில் நான் சிலோனுக்கு போகிறா இருந்தால் நான் இத்தனை வருஷம் இருந்தது ஃபைன் கட்டணும், 5 லட்சம் 3.5 லட்ச ரூபா கட்ட சொல்கிறாங்க. ஓகே, இங்கே அங்கேருந்து வந்து காலம்லேருந்து நீங்கள் அகதியாக இருந்தது குற்றமாக இது என்னன்னு தெரியாது. கேஸ் போட்டு நான் ஜனவரி இந்த வருஷம் ஒரு வருஷத்துக்குள்ளே பார்த்துட்டு 5000 முடிவு பண்ணது. இல்லாட்டி மிரட்ட இல்லாட்டி நான் குடும்பத்தோட சிலோன் போகலான்னு முடிவு பண்ணேன். அதுக்கு பிறகு ரசிகர்கள் என்ன முடிவு எடுக்கிறான்னு பார்ப்போம். மீண்டும் என்ன வேணுமென்று வச்சுருந்தாங்கன்னா இப்போ என் உயிர் வரைக்கும் என் போகிறதையும் சினிமா தான். இல்லை சிலோன் பாஸ்போர்ட் போயிட்டு சிலோன் பாஸ்போர்ட் எடுத்து வருவேன், அதான் முடிவு, வேறு வழி இல்லை. ரொம்ப நன்றி. நான் இவ்வளோ நேரம் வந்து உங்கள் கலை பயணம் பற்றியும் உங்களை மதிக்கணும்னா அவ்வளோ உட்காந்து பேட்டி கொடுப்பேன். காலைல ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு ஓடியா இருந்தேன்,
இந்த 6 மணிக்கு பஸ்ஸு கிளம்பணும். நீங்க வர்றீங்க, மீடியா மதிக்கிறது தான் அவ்வளோ உட்காந்து பண்ணேன். ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.